Hey my BL buddies, welcome back to Sangavi Talks. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நியூ தாய் பிஎல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பேங்க் இருக்கான்ல, அதாவது சன்னோட எக்ஸு, அவன் வந்து முதல்ல ஆக்டிங் ப்ராக்டிஸ் அப்போ அவன் ஒரு டைலாக் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதை சண்டை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். பட் சண்டை அந்த இன்னொரு டைலாக் பேசணும், அதில் எமோஷ்னல் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறான்ட்டு இவன் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த டேலண்ட் மேனேஜர் காட்டினாங்கல்ல ட்ரீம் கம்பெனியில், அவர் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு பொண்ணுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்போ தான் சன் கூப்பிட்ருக்கான். என்னென்னா நீங்கள் எனக்கு கார்டு கொடுத்தீங்க, நான் இப்போ ஆக்டராக விரும்புகிறேன்னு சொல்ல அவர் உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ சன் இப்போ அந்த ட்ரீம் கம்பெனிக்குள்ளே தான் போகிறான். அங்கே போய் அந்த டேலண்ட் மேனேஜர் ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்க அங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் ஸ்கை. அவன் கேட்குறான், நீங்கள் யாரை பார்க்கணுன்ட்டு. இவருமே அந்த கஜூன், அந்த மேனேஜர் பேர் கஜூன். ஸோ கஜூனை பார்க்கணுன்னு சொல்ல அவன் உள்ளே கூட்டிகிட்டு போய் மீட் பண்ண வைக்கிறான். அப்போ கஜூனே வெளியே வராரு. ஓ நீ வந்துட்டியா, நீங்கள் பாரு என்னோடய ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் இவன் அங்கே பேங்க்கோட பிக்சர், அதாவது அவனை பேங்க் வந்து இப்போ சன்னின்ட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஏன்னா ஆக்டர் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் நேம் மாற்றுவாங்கல்ல. பட் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு பேங்க்னே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ பேங்க்கோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதை இவன் பார்த்துட்ருக்க அந்த மேனேஜர் அந்த பையனை ஸ்கை அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுங்குறான். அதை கேட்டோன்னே சன் அப்படியே ஆச்சரியமாக ஸ்கையை பார்க்குறான். ஏன்னா அவன் தம்பி பேரும் ஸ்கை தானே. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து ஃபார்மலாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இவன் பேர் சன்னுங்கிறான். அப்போ இவருமே என் பேர் கஜூன், நான் எங்கள் டேலண்ட் மேனேஜராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பையன் பேர் ஸ்கைன்னு சொல்கிறான். அப்போ இவன் கேட்குறான், நீங்கள் ஏன் என்ன ஆக்டர் ஆகணும்னு சூஸ் பண்ணிங்கன்ட்டு. அதுக்கு அந்த மேனேஜருமே, எனக்கு தெரியல, உன் கண்ணை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பெஸ்ட் ஆக்டர் ஆவன்ட்டு. அது ஏன்ட்டு எனக்கு எப்பயுமே புரியல, அதனால தான் நான் உன்னை காண்டாக்ட் பண்ண சொன்னேன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ இவன் யாருங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஸ்கையுமே, ஓ அந்த ஃபோட்டோவில் இருக்கவரை கேட்குறீங்களா, அவர் பேர் சன்னி அப்படிங்கிறான். சரி உன்னோட கேப்பை கழட்டுன்னு சொல்ல அவன் கேப்பை கழட்டான். அவன் கண்ணு இப்போ நல்லா தெரியுது. அவனை பார்க்குறக்கே நீங்கள் சூப்பருங்க, இப்போ தான் எனக்கு மேனேஜர் சொன்னது தெரிஞ்சு, உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஸ்கையுமே சொல்லிகிட்டு இருக்க. அப்போ நான் இவனை விட ஃபேமஸ் ஆவனான்னு தான் கேட்குறான், அதாவது சன்னியை பார்த்து. அப்போ ஸ்கையுமே, ஓ அவர் வந்து சன்னி அவருக்கு எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா, நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சன்னுமே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவனோட பேர் பேங்க்குக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த கம்பெனிக்கு தான் சன்னி வரதும் அவனுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க, அவனுக்காக உற்சாகமாக வரவேற்கிறதுலாம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ சன் பேசிகிட்டு இருக்கான்ல, அவன் அந்த மேனேஜர்கிட்டையும் ஸ்கை கிட்டே என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சதில் ஒன்று தான், பிட்ரே பண்ணுறவங்க அதுதான் ரொம்ப கரெக்டுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு புரியுது. அந்த மேனேஜருமே, ஏன் உனக்கும் அந்த பேங்க்குக்கும் ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்க அப்போ சன்னுமே சொல்லிடுறான், நான் இங்கே வந்ததுக்கு காரணம் ரிவெஞ்சுன்ட்டு. அப்போ அந்த டேலண்ட் மேனேஜருமே, சரி அப்போனா நான் கொஞ்சம் யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேங்க் வந்தான்ல, அவன் அந்த கம்பெனியில் ஒரு பெரிய ஆள் தான் மீட் பண்ண போகிறான். அந்த ஆள்கிட்ட இவன் பெருசாக சீன்லாம் போடல, எப்போ எல்லாருக்கிட்டையும் சீன் போடுவான்ல அந்த மாதிரிலாம் போடல, கொஞ்சம் நல்ல பையனாட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் அந்த ஆள்கிட்ட என்ன கேட்குறான்னா, அந்த கஜூன் அதாவது மேனேஜர் இருக்காங்கல்ல, அவர் வந்து என்ன ஸ்கேம் பண்ணிட்டாரு, பட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்குலாம் உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லைங்கிற, அப்போனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. அதோட நாளைக்கு என்னோட அந்த ஸ்பான்சர் சொன்னால அந்த சூட்டை நல்லபடியாக பண்ணிக்கிடுன்னு சொல்ல இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இவனுக்கு என்னமோ அது பண்ண விருப்பம் இல்லாத மாதிரியும் அவருக்காக பண்ணுற மாதிரியும் தான் இருக்குது. இப்போ இவங்க சன் ஸ்கை மேனேஜர்லாம் ஒரு காஃபி ஷாப் போயிருக்காங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது தான் மேனேஜர் நோட் பண்ணுறாரு, இவனோட முகத்தில் ஒரு தழும்பு இருக்குது, அது முன்னாடி ஏதோ பட்ட காயம் போல். அப்போ இவங்க சொல்லிடுறாங்க, இங்கே பாரு சன், நீ வந்து இனிமேல் இந்த மாதிரி காயம் படுறதுலேருந்து நான் உனக்கு ஸ்ட்ரிக்டாக நீ இந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்தவே கூடாதுன்ட்டு உனக்கு தடையை விதிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் இருந்தால் ஆக்டர் ஆகிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவன் ஸ்கை வந்து அவன் ஆர்டர் பண்ணி இந்த காஃபி வாங்க போகிறான். அவன் வந்து சும்மாவே இதில் நிறைய சுகர் போட்டிருக்காங்க, ஆனால் இவன் 150% சுகர் போடணுங்கிற அளவுக்கு நிறைய இனிப்பு போட்டு சாப்பிட்றான். ஏன்னா இப்போ இவனோட குடிக்கிறதுமே ஸ்கை, அதாவது சன்னோட தம்பி குடிப்பான்ல, அதே டேஸ்ட்டில் தான் நிறைய ஸ்வீட் போட்டு குடிக்கிறான்.
அப்போ இவன் சன்னையும், சன்னண்ணா வாங்க நான் உங்களுக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொல்ல, அப்போ சன்னுமே வரான். இவன் சன் வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் யோசிச்சுட்ருக்க சைஸ் கொள்கிறான். இங்கே பாருங்கள் சன்னண்ணா, இது ரொம்பவே ஸ்வீட் போட்ட சூப்பரான காஃபி, இதை குடிச்சு பாருங்களேன்னு சொல்லி கொடுக்க, இது அப்படியே சன்னோட தம்பி கொடுப்பானா அதே மாதிரி இருக்குது. அப்போ சன்னுக்குமே அவன் தம்பி ஞாபகம் நிறைய வந்துருச்சு. இவன் வேற அண்ணான்னு கூப்பிட்டுட்ருக்க, நீ என்னை அண்ணான்னு கூப்பிட தேவையில்லை, சும்மா சன்னனே கூப்பிடு, அதுவே போதுங்கிறான். இதை கேட்கும்போது ஸ்கைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் மாடியில் நின்று யோசிச்சுட்ருக்கான். ஆக்சுவலாக ஒரு ஆள் கிட்ட கடன் வாங்கியிருப்பான்ல அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. பட் அந்த கடனெல்லாம் இவன் இத்தனை நாள் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். அந்த டெலிவரி கம்பெனியில் மட்டும் இல்லை, அவன் நிறையவே பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கடனெல்லாம் அடைச்சிருக்கான். இப்போ அதெல்லாம் அவன் யோசிச்சுட்ருக்க, அப்போ அந்த டேரக்டர் வந்து 2 பாட்டுன்னு கூப்பிட்றான். உன்னை பார்த்தாலே சரியான பணத்தை உறிஞ்சிற மாதிரி இருக்குன்னு சன் சொல்ல, ஆமாம் நான் இந்த கம்பெனியில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், அதனால் உனக்கு அப்படி தான் தோணும். ஆமாம் எனக்கு என்னமோ நீ என்கிட்ட வேணும்னே அப்ரோச் பண்ண மாதிரி இருக்குது, சொல்லு நீ எதுக்காக என்கிட்ட அப்ரோச் பண்ண? ஒருவேளை என்னை மயக்கி இந்த கம்பெனியில் ஒரு ஆக்டர் ஆகலான்னு நினச்சாங்கிற மாதிரி கேட்க, அப்போ இவனுமே அவரை கோவத்தில் அடிக்கலான்னு வரான் சன். அப்போ தான் அந்த மேனேஜர் சொன்னது ஞாபகம் இருக்குது, நீ இனிமேல் யாருக்கிட்டே அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிடுறான். பட் இவன் அமைதியாக இல்லை, இவன் வந்து வேணே அவனை அடிக்க போய் அப்போ சன் எவ்வளோ தடுக்கிறான். பட் அவனுக்கு காயம் பட்டுருது. இப்போ இவனுமே ஏன் எங்களை அப்ரோச் பண்ணங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க, அப்போ கரெக்டாக சன்னுக்கு கால் வருது. யாருன்னா மேனேஜர் தான். அந்த காலை இந்த டேரக்டர் அட்டன் பண்ண மேனேஜர் சொல்கிறாரு, நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஆக்டர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அது நான் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா அப்புறம் நீ ஆக்டர் ஆனதுக்கப்புறம் பின்னாடி சண்டையெல்லாம் வரும்னு சொல்ல, அப்போ டேரக்டர் எதுவும் சொல்லாமல் ஃபோன் கட் பண்ணுறாங்க. மேனேஜரும் ஏன் என்னாச்சுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த டேரக்டர் சன்னை பார்த்து சொல்கிறான், நீ ஆடிஷனுக்கு வா, நான் உன்னை செலக்ட் பண்ணுறேன், நீ உன்னோட ரிவெஞ்சையும் நல்லபடியாக எடுத்துக்கோன்னு சொல்ல, அப்போ சன் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நேராக போய் அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் மேனேஜர் பார்க்கும்போது அவர் கத்துறாரு, டே என்னடா பண்ணி வச்சுருக்கன்ட்டு. அவருக்கு பைத்தியமே பிடிக்குது இந்த காயத்தை பார்த்தோன்னே. ஸ்கை போய் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவனுமே இந்த ஃபினான்ஸ் செக்ஷனில் ஏதாவது ஒரு ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கானான்னு கேட்க, அங்கே அப்படி ஒரு ஆள் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையேன்னு தான் இந்த மேனேஜர் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவர் சோர்ந்து போயிட்டார். இவன் வேறு அடி வாங்கிட்டு வந்து நின்றுருக்கான். இவன் எப்படி ஆக்டர் ஆகுறதுன்னு தெரியாமல் அவர் சோர்ந்து போயிருக்க. சரி நீ ஸ்கை கூட போய் ரிஹர்சல் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதோட இந்த மேனேஜர் வந்து ஒரு டிப்ஸ் இவனுக்கு சொல்கிறாங்க. என்னன்னா, இப்போ நீ அந்த ஆடிஷனில் நடிக்கும் போது இடையில ஸ்டக் ஆகிட்ட நின்றுட்ட அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நீ வந்து நீயே அந்த இடத்துல இருக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கை கூட இவன் ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்ருக்க, அவனுக்கு அந்த டைலாக் சொல்கிறான். பட் அந்த ஃபீலிங் வரணும்ல, அது எப்படி வர வைக்கணும்லாம் ஸ்கை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அவனும் ஒரு ஆக்டர் தான், பட் சின்ன லெவல் ஆக்டர் போல். அந்த மேனேஜர் கீழே இருக்க சின்ன லெவல் ஆக்டர். முதல்ல வந்து பேங்க் இவனுக்கு கீழே தான் இருந்திருக்கு, அந்த மேனேஜருக்கு கீழே. பட் பேங்க் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியே போயிருக்கான். ஸோ ஸ்கை வந்து அவனுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு நல்லா மெடிடேட் பண்ணுங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆஃபீஸுக்கு திரும்பி வர, அங்கே வந்து இந்த பேங்க் தான் ஒரு காரில் வரான். அதை பார்த்தோன்னே ஸ்கை வந்து சன் கிட்ட சொல்கிறான், இந்த பேங்க் எப்போ பார்த்தாலுமே எல்லோரும் இமிடேட் பண்ண தான் பார்க்குறான். ஏன்னா இப்போ கூட அந்த கம்பெனியில் ஏதோ நியூன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க போல், அவங்க இதே மாதிரி கார் வச்சுருக்காங்க. இவன் அவங்கள இமிடேட் பண்ணுறக்காக இவனுமே அதே மாதிரி கார் வாங்கிட்டு இப்போ உள்ளே போகிறான்னு சொல்லிகிட்டு இருக்க. சன் அந்த பேங்க்கை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பேங்க்கை வீடியோ எடுத்திருப்பான்ல அந்த ரிஹர்சல் பண்ணும் போதெல்லாம், அந்த வீடியோஸை தான் சன் போட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ ஆடிஷனுக்கான டைம். இப்போ ஆடிஷனுக்கு வெளியே தான் சன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் ரொம்பவே பதட்டமாக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்க. அப்போ மேனேஜருமே வந்து வா உன் காயத்து மேலே இந்த கன்சிலர் வச்சு விட்றங்கிறான். பட் சன்னும் இல்லை வேண்டாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் செலக்ட் ஆயிடுவேன்னு அவன் உறுதியாக சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் உள்ளே போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதுதான் இந்த ட்ராமாவில் ஃபஸ்ட்டு சீனாக வச்சுருப்பாங்க. அவன் இன்ட்ரோ பண்ணுவான்ல, ஸோ அவனை பற்றி இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்க. அங்கே ஜட்ஜாக இருக்கவங்களும் என்னப்பா முகத்தில் இப்படி காயமாக இருக்குது, நீ உன் முகத்தையே பார்த்துக்கலன்னா கண்டிப்பாக ஆக்டர் ஆக முடியாது, கிளம்பிக்கோன்னு சொல்ல அவங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்களா. இவனுக்கு அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். மேனேஜர் சொல்லியிருப்பாங்கல்ல, நீ டயலாக்கை மறந்தாலும் நீயா இருக்க பழகு, அந்த மாதிரி முடிஞ்சளவு நடின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை யோசிச்சு பார்த்து உடனே அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள மிரட்டியிருப்பான். நான் இங்கே வந்தது ரிவெஞ்சுக்காகலாம் சொல்லியிருப்பான்ல. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜோட சட்டையை பிடிச்செல்லாம் ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்க. எல்லாருமே உன்னை பார்த்து பயந்துதான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ மேனேஜர் உள்ள வந்தார். டே என்னடா பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு இருக்க.
அவன் சொல்கிறான், நான் கோவமாக இருக்கும்போது நானாகவே இருக்க மாட்டேன், எனக்கு வந்து என்னையே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் அதில் ஒரு ஜட்ஜ் நோட் பண்ணுறாங்க, ஓ இது சன்னி அவங்க நடித்த படத்தில் வர டைலாக் தானேன்ட்டு, அதாவது பேங்க்கு இதுக்கு முன்னாடி அந்த டைலாக் தானே சொல்லி ரிஹர்சல் பண்ணியிருப்பான். ஸோ அந்த டைலாக்கை தான் இப்போ இவன் சன் பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்போ ஜட்ஜெலாம் பார்த்துட்டு, ஓ அப்போனா இவ்வளோ நேரம் இம்ப்ரவைஸ் பண்ணி நீயா நடிச்சான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மேனேஜருமே ஆமாம்மா நாங்கள் அப்படி தான் பிளான் போட்டோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜட்ஜெல்லாம் கோவப்படுறாங்க, இங்கே பாருங்கள் அப்புறம் எதுக்கு ஆடிஷனுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நடிக்கிறதுக்குன்னு சொல்ல அங்கே 2 ஜட்ஜு முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஒருத்தங்க மட்டும் என்ன இருந்தாலும் அவங்க ரொம்ப ரியலாக ஆக்ட் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து அந்த ஜட்ஜுக்கு கால் வருது. என்னென்னா அந்த காலில் வந்து டேரக்டர் தான் பேசுகிறான் போல். அதுக்கப்புறம் இவரும் ஓகே சொல்லிவிட்டு பொறுமையாக உட்காந்து, சரி ஓகே இவனை செலக்ட் பண்ணுறோம், ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறோம், அந்த டைமுக்குள்ளே இவன் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், இல்லைனா ஏற்றுக்க மாட்டோங்கிற மாதிரி சொல்ல அதுவே மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அதே ஹாப்பினஸோட சன் கிட்ட பேசிகிட்டு இருக்க. சன் கேட்குறான், ஆமாம் அந்த ஜட்ஜுக்கு இடையில யார் கால் பண்ணா, ஒருவேளை அவர் சொல்லி தான் எனக்கு இந்த இது கிடச்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது, அது யார் கூப்பிட்ருப்பாங்கிற மாதிரி இவன் கேட்க. அப்போ மேனேஜரும், இப்போ எதுக்கு நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்ருக்க, உனக்கு 3 மாதம் டைம் கிடச்சிருக்கு, அந்த 3 மாதத்துலேயும் நீ நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், இப்போல்லாம் ஆக்ட் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்க. இவன் ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்ருக்கான சன்னு. அதை ஸ்கை நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் எதுக்கு இப்போ நீங்கள் சன்னுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க, வாங்க வெளியே போய் எதாவது சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு போகிறாங்க. அப்போ இவன் சன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்திருப்பான். பட் இவங்கள பார்க்க அந்த பேங்க் வரான். அதை பார்த்தோன்னா சன் அப்படியே ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறான். அப்போ பேங்க் வந்து இவங்க 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி மோசமாக தான் பேசுகிறான். அதுலேயே ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆமாம் நீங்கள் தான் என்ன ஏமாற்றிட்டீங்கிற மாதிரி. அப்போ இவருமே, இங்கே பாரு நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன், அந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண வேணான்னு சொன்னது அது கொஞ்சம் ஏமாத்துன மாதிரி ப்ராஜெக்ட், அதனால தான் உன்னை அதில் நான் கலந்துக்க விடலன்ட்டு அவன் பேங்க்கை பார்த்து சொல்கிறாங்க. பட் பேங்க் வந்து இந்த மேனேஜர் ரொம்பவே மரியாதை குறைவாக பேசுகிறான். அதோட நீங்கள்லாம் சுத்த வேஸ்ட்டு, இன்னும் கொஞ்ச நாளில் கம்பெனிலேருந்தே உங்களை தூக்கிடுவாங்க, அதுவும் உங்களுக்கு கீழே இருக்கிறது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆர்டிஸ்டானன்ட்டு ஸ்கையை பார்த்து சொல்லிவிட்டு இந்த மேனேஜரையும் ஒர்த்தே இல்லாத மாதிரி திட்டிகிட்டு இருக்க. ஸ்கைக்கு கோவம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இவருக்கு கீழே ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, அவர் ஃபஸ்ட் ஆடிஷன்லேயே செலக்ட் ஆகிட்டார், கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்ல. அப்போ பேங்க் எதுவும் பேசலை, அவங்க அப்படியே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் இவன் அதுக்கப்புறம் தான் சன்னே வெளியே வந்து இவங்ககிட்ட பேசுகிறான், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல. சரி ஓகே நாங்கள் கடையில் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் முன்னாடி போகிறாங்க. பார்த்தா சன் வந்து பேங்க் பேசுகிறது ஒட்டி கேட்க தான் போயிருக்கான். பேங்க் மாடியில் நின்று யாருக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அதை சன் கேட்குறான், என்னன்னா பேங்க் வந்து இப்போ புதுசாக ஏதோ ஆர்டிஸ்ட் அந்த மேனேஜருக்கெல்லாம் வந்திருக்கான் போல், அவன் யாருன்னு தெரிலனா சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவன் இந்த பில்டிங்லேருந்து துரத்த பாருன்ட்டு அவன் யாருக்கிட்டயோ ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்க. இதெல்லாம் சன் கேட்டுடுறான். அப்பன்னு பார்த்து சன்னோட ஃபோன் கால் அடிக்குது. இவனும் அதை நோட் பண்ணிவிட்டு அங்கே யார் இருக்குதுன்னு கேட்க. சன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கான். அப்படியே பேங்க் பக்கத்தில் நடந்து வர. அப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அந்த சைட்லேருந்து டேரக்டர் வராரு. அவர் கெத்தாக என்ட்ரி கொடுக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் கடைசி சீனில் டக்குன்னு சன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருப்பான். அப்போ அங்கே டேரக்டர் என்ட்ரு ஆவார். அது ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமா வழக்கமாக வாரத்துக்கு ஒரு எபிசோட் வரும். ஸோ நான் எப்பயுமே சண்டே போட்டுருவேன். ஆக்சுவலாக நேற்று நான் எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன். பட் வாய்ஸ் ஓவரை ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. வாய்ஸ் ஓவர் நானும் எப்படா வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு பார்க்குறேன். சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி அமையவே இல்லை. அதனால தான் நான் இது மண்டே போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக சண்டே இந்த ட்ராமாவோட வாய்ஸ் ஓவர் வந்துடும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.